அதிசயங்கள் நிறைந்த மர்ம மனிதர்கள். அமானுஷ்ய சக்திகளை தேடி ஒரு பயணம். அமானுஷ்ய உலகம். ஆவிதோஷம். செய்வினை பிரச்சனைகள். போன்ற தீர்க்க முடியாத பிரச்சனைகளை தீர்த்து வைக்கும் 390 குட்டிச்சாத்தன்கள். நாம் கேட்கும் அனைத்து வரங்களையும் கேட்டவுடனே அள்ளித்தரும் விஷ்ணு மாயா. கேரளாவில் தினமும் அருள்வாக்கு மூலம் பக்தர்களின் பிரச்சனைகளை தீர்க்கும் 600 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கோவில். இன்னைக்கு நம்ம அமானுஷ்ய உலகம் குழு கேரளாவில் இருக்கக்கூடிய 600 வருடம் பழமையான 390 குட்டிச்சாத்தன்களை அடக்கி ஆண்டு பலதரப்பட்ட மக்களோட அன்றாட பிரச்சனைகளை தினமும் தீர்க்கக்கூடிய ஏற்றுமனா காரணையின் மடம் கோவிலுக்குத்தான் போக போறோம். கேரளாவில் திருச்சூர் பக்கத்துல இருக்கக்கூடிய கருவன்னூர் என்ற இடத்தில்தான் இந்த ஏற்றுமனா காரணையின் மடம் அமைஞ்சிருக்கு. வணக்கம். இது அமானுஷ்ய உலகம். நம்ம அமானுஷ்ய உலகம் நிகழ்ச்சியில பலதரப்பட்ட இடங்களுக்கு நம்ம டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம வந்திருக்கக்கூடிய இந்த இடம் பலதரப்பட்ட மனிதர்களுக்கு உண்டான பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கோம். இங்க நிறைய அதிசயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. நம்ம இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த இடம் ஏற்றுமனா காரளையில் மடம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான பிரதான தெய்வங்களா விஷ்ணு மாயாவும் குட்டிச்சாத்தன்களும் இருக்காங்க. இங்கே மக்களோட அன்றாட பிரச்சனைகளான ஏவல் பிரச்சனை, பில்லி சூனியம், இந்த மாதிரி தொழில் முடக்கு, நிறைய பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல தீர்வு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே நிறைய விஷயங்கள் உங்களுக்காக இன்னைக்கு காத்துக்கிட்டே இருக்கு. நம்ம பார்க்கலாம். மிக பிரம்மாண்டமான நுழைவாயிலுக்குள்ள போனதும் நம்ம கண்ணுக்கு முதல்ல தென்பட்டது விஷ்ணு மாயா சுவாமியுடைய வாகனமான காட்டெருமைதான். பார்க்க பயங்கரமா இருந்த அந்த காட்டெருமை நமக்கு உள்ள போக உத்தரவு கொடுத்துச்சு. இங்க வரக்கூடிய பக்தர்கள் முதல்ல இந்த வாகனத்தை கும்பிட்டு உத்தரவு வாங்கின அப்புறம்தான் உள்ள வரணும் அப்படிங்கிறது இங்க இருக்கக்கூடிய ஒரு வழிபாட்டு முறை. அதுக்கப்புறம் மிக பிரம்மாண்டமாக காட்சியளித்த அந்த கோவில் உள்ள போனதும் இந்த கோவிலோட முன் மடாதிபதியான பிரம்மஸ்ரீ பத்மநாப சுவாமிகளோட சமாதி மண்டபம் மிக பிரம்மாண்டமா இருந்ததை பார்த்தோம். அதுக்கப்புறம் அந்த கருவறையை நோக்கி நகர்ந்த நம்ம குழு அங்க விளக்குகளோட ஒளியில பிரகாசமா காட்சி தந்த விஷ்ணுமாய சுவாமிய தரிசனம் செஞ்சோம்.
கல்ப சமாதியில இருக்கிற 390 குட்டி சாத்தன்களையும் தரிசனம் செஞ்சிட்டு இந்த கோவிலோட தற்போதைய மடாதிபதி திரு உன்னி பத்மநாப சுவாமிகள் கிட்ட இந்த கோவில் பற்றி நம்ம சந்தேகங்களை கேட்க ஆரம்பிச்சோம். அவரோட பேரை சொல்லி நம்ம கிட்ட அறிமுகப்படுத்திக்கிட்டு இது 600 வருஷமா பரம்பரையா செயல்பட்டுட்டு வர்ற சக்தி வாய்ந்த கோவில்னு ரொம்ப பெருமையோட சொன்னாரு. இங்க குட்டிச்சாட்ட சாமி தானே மெயின் தானே, குட்டிச்சாட்ட சாமி. இங்க 11 மணிக்கு பூஜை இருக்கு காலையில, அதுக்கப்புறம் 12:30 மணிக்கு அருள்வாக்கு இருக்கு. இந்த டைம் தானே இந்த பக்தரை ப்ராப்ளம் தெரியும், என்ன விஷயம், தொழில் ப்ராப்ளம், குடும்ப ப்ராப்ளம், சாமி ஆடி வந்து சொல்லு, அருள்வாக்கு சொல்லு, அதுக்கு என்ன கஷ்டம் இருக்கு, அதுக்கெல்லாம் பரிகாரம் அந்த தெரியும். இங்க இந்த கோவில்ல என்னவெல்லாம் சிறப்புகள் இருக்கு சாமின்னு அவர்கிட்ட நம்ம கேட்டோம். மற்ற எந்த கோவிலிலும் இல்லாத சிறப்பா இங்க தினமும் அருள்வாக்கு சொல்லப்படுவதாகவும் அதன் மூலம் பக்தர்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு தரதாகவும் சொன்னார். எந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கெல்லாம் மக்கள் இங்க வர்றாங்கன்னு கேட்டோம். அன்றாடம் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள், தொழில் பிரச்சனைகள், கணவன் மனைவி பிரச்சனை, ஏவல், பில்லி, சூனியம், ஆவிதோஷம், இன்னும் நிறைய தீர்க்க முடியாத பிரச்சனைகளுக்கெல்லாம் இங்க விஷ்ணுமாயா சுவாமியும் 390 குட்டி சாத்தன்களும் தீர்வு தராங்க. எங்கேயும் தீர்க்க முடியாத பிரச்சனைகளை கூட இங்க தீர்க்கப்படுறதா சொன்னார். இந்த விஷ்ணுமாயா சுவாமி கிட்ட அருள்வாக்கு கேட்டாலே பிரச்சனைகள் தன்னால தீர்ந்திடும்னு சொன்னார். என்னென்ன பிரச்சனைகளுக்காக இங்க வர்றாங்க? இங்க ஃபேமிலி ப்ராப்ளம், பிசினஸ் ப்ராப்ளம், பசிய ப்ராப்ளம், எல்லா வித ப்ராப்ளத்தையும் இங்க வரும். இப்போ நிறைய பேருக்கு இப்ப இன்னைக்கு பொதுவா இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை அப்படின்னா வந்துட்டு இந்த செய்வினை கோளாறுகள், இந்த மாதிரி ஒருத்தர் சேவனை என்ன கஷ்டம் எல்லாம் இருக்கு, அதுக்கெல்லாம் பரிகாரம் பண்ணி இங்க பரிகாரம் பண்ண உடம்புல ஆவி இந்த விஷயத்துக்கெல்லாம் பரிகாரம். தினமும் அருள்வாக்கு மூலம் தீர்வு தர்றீங்க, சரி. இங்க மற்ற விசேஷ பூஜைகள் என்னைக்குன்னு கேட்டோம். அமாவாசை மற்றும் பௌர்ணமிக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்படுவதாகவும், அமாவாசை தினத்தில் குட்டிச்சாத்தன்களுக்கு உறுதி பூஜை செய்யப்படுவதாகவும், அன்னைக்கு பக்தர்கள் வேண்டுதலுக்காக அழிக்கக்கூடிய கோழிகளை 390 குட்டிச்சாத்தன்களுக்கும் சமர்ப்பிச்சா அவங்களோட எல்லா தோஷங்களும் தீரும் சொன்னார். சமாதி குஷியல்ப சமாதி சொல்லுவோம் வெளியே, அங்கதானே 390 குட்டிச்சாத்த மாதிரி கூட்டிட்டு. அவங்களுக்கு என்ன சிறப்பு பூஜைகள் என்ன பண்ணுவீங்க? அது நிரந்தரமாக பூஜை இருக்கு, டெய்லி இருக்கு. டெய்லி ஃபர்ஸ்ட் அங்கதானே பூஜை ஸ்டார்ட் பண்ண, அதுக்கப்புறம் கோவில் ஸ்டார்ட் பண்ண. டெய்லியுமே இங்க பூஜை இருக்கு? டெய்லி இருக்கு, டெய்லி பூஜை. காலையில 11 மணிக்கு பூஜை, 12:30 மணிக்கு அருள்வாக்கு, நைட் 7 மணிக்கு பூஜை. இப்ப அமாவாசை இன்னைக்கு இங்க குட்டிச்சாத்தனுக்கு மட்டும்தான் பூஜை இல்ல வேற ஏதாவது? எல்லாருக்கும் பூஜை. என்னென்ன பூஜை பண்ணுவீங்க சார்? அன்னைக்கு ஸ்பெஷல் பூஜை எல்லாம் அமாவாசை பௌர்ணமி நாள். இந்த குருதி பூஜை அதெல்லாம் பண்ணுவீங்க? அது குருதி பூஜை காலையில பண்ணுவோம். அது யாருக்கு பண்ணுவீங்க? அது குஷியல்ப சமாதி கோவிந்த முத்தப்பன்னு சொல்லி அவருக்கு. அது காலையில ஒரு 8 மணிக்கு முன்னாடி அந்த பூஜை, அதுக்கப்புறம் தானே கோவில் பூஜை. அந்த பூஜை பண்றதுனால நமக்கு என்னென்ன பிரச்சனைகள் தீரும்? குருதி பூஜை எங்களுக்கு எதிரி ப்ராப்ளம், குடும்ப ப்ராப்ளம், பிசினஸ் ப்ராப்ளம், என்ன கஷ்டம் முடியும். அதுக்கு எல்லா ப்ராப்ளத்துக்கும் எல்லாம் பரிகாரம் பண்ணிக்கிறோம். இங்க இருக்கக்கூடிய விஷ்ணுமாய சுவாமி பற்றி சொல்லுங்கன்னு கேட்டோம். இந்த சுவாமி அதிசக்தி வாய்ந்த சுவாமின்னும், பக்தர்கள் கூப்பிட்டால் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்து நிற்கும்னு சொன்னாரு. நீங்க பார்த்து இருக்கீங்களா சாமின்னு கேட்டப்போ, அப்பா ஜபிக்கும் போது பார்த்து இருக்கேன், நான் மட்டும் இல்ல இங்க வரக்கூடிய பக்தர்களும் அதை உணர்ந்திருக்காங்க. சுவாமியோட சக்தி இல்லைன்னா எதுக்கு 50-60 வருஷமா அவங்க இங்க வர்றாங்கன்னு நம்மளையே திருப்பி கேட்டாரு. அங்க வந்த சில பக்தர்களும் அவங்களோட அனுபவங்களை நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க.
എൻ്റെ പേര് ഡാനി. ഊരവത്ത് നിന്ന് ഞാൻ വരുന്നത്. വീട് പേരായിട്ട് കുറേ പ്രശ്നങ്ങളുള്ള ഒരാളാണ്. പല അമ്പലത്തിൽ പോയിട്ടും എനിക്കതിനൊരു പരിഹാരം കാണാൻ പറ്റിയിട്ടില്ല. പിന്നെ അങ്ങനെയാണ് ഞാൻ ഇവിടെ വന്ന് പെട്ടതും. ഇവിടെ എൻ്റെ പ്രശ്നങ്ങൾ പറഞ്ഞ് ഇവിടുത്തെ ഓരോ പറയുന്നതിനനുസരിച്ച് ഞാൻ കാര്യങ്ങൾ ചെയ്ത് എൻ്റെ ഒരുപാട് പ്രശ്നങ്ങൾക്ക് പരിഹാരം കണ്ടത് ഇവിടെ വന്നതിന് ശേഷമാണ്. എന്നെപ്പോലെ തന്നെ പലരും ഉണ്ടാവും, ഓരോ വീട് പേരായിട്ട് ഓരോ പ്രശ്നങ്ങളുള്ളവരുണ്ടെങ്കിൽ ഇവിടെ വന്ന് ഇവിടുത്തെ സ്വാമീനെ കണ്ട് കാര്യങ്ങൾ പറഞ്ഞ് അതിനൊരു പരിഹാരം കിട്ടുമെന്നാണ് ഞാൻ വിശ്വസിക്കുന്നത്. நாங்கள் பொள்ளாச்சியிலேருந்து வரோங்க. இந்த மாதிரி விஷ்ணுமாயா காரணியா மடத்துக்கு 4 மாதமாக வரோம். பிள்ளைக்கு ஒரு உடம்பு சிலிண்டர் வந்தால் நல்லா போயிடுச்சு. சாமியை நம்பி வந்தோம்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும். சாமியை நம்பி வந்தால் கண்டிப்பாக நல்லது நடக்கும். சாமியை நம்பணும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் திடீர்னு சங்கு சத்தம் கேட்டதும் அருள்வாக்குக்கு தயாராகிறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோம். அந்த தங்கத்தால் ஆன ஸ்ரீகோவில் கதவு திறக்கிறதுக்காக எல்லா பக்தர்களும் காத்திருந்தாங்க. நாமளும் காத்திருந்தோம். உள்ள சலங்கை சத்தம் கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிச்சது. கதவை திறந்ததும் சாட்சாத் அந்த விஷ்ணுமாய சுவாமியே வந்தது போல ஒருத்தர் வெளியே வந்தார். சலங்கைகளை உடம்புல கட்டி கையில விஷ்ணுமாய சுவாமியோட கோலோட ஆடியபடியே வந்த அவரு அங்க வச்ச விளக்குக்கு முன்னாடி அமர்ந்தார். வெற்றிலைய மென்னு துப்பியபடி பூஜைகளுக்கு அப்புறம் குறி சொல்ல ஆரம்பித்தார். மடாதிபதி திரு உன்னிசுவாமியும் அவர் சொல்லும் அருள்வாக்க பக்தர்களுக்கு மொழிபெயர்த்து சொல்ல ஆரம்பித்தார். நிறைய பக்தர்கள் அவங்க குறைகளை சொல்லி அதற்கான பரிகாரத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறத நாம பார்க்க முடிஞ்சது. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மற்ற கோவில்கள்ல இல்லாத ஒரு சிறப்பா இங்க தினமும் அருள்வாக்கு மூலம் பக்தர்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கறாங்க. அருள்வாக்கு முடிஞ்சதும் அவர் உள்ள போய் கதவை அடைச்சிட்டார். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா விஷ்ணுமாய சுவாமியோட நடை திறந்தது. சிறப்பு தரிசனத்தையும் பார்த்தோம். இந்த கருவறைக்குள்ள விஷ்ணுமாய சுவாமி, முத்தப்பன் போன்ற தெய்வங்கள் இருக்கிறதாகவும் வெளியே 390 குட்டிச்சாத்தான்கள் இருக்கிறதாகவும் பிற தெய்வங்களும் தனித்தனி சன்னதிகள்ல இருக்கிறதாகவும் சொன்னாங்க. இங்க வருடத்துல 4 முறை திருவிழா நடக்குதுன்னும் இங்க வர பக்தர்கள் தங்களோட மனக்குறைகளை சொன்ன உடனே அது தீருதுன்னும் நம்பப்படுது. அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு கோவில்தான் இந்த ஏட்டுமன காரணையில் மடம். இன்னைக்கு அமானுஷ உலகத்துல ஏற்றுமன காரணையில் மடம் வந்தோம். இங்க உள்ள வரும்போது ரொம்ப அமைதியா இருந்த இந்த இடத்துல
பலதரப்பட்ட மக்களோட பலதரப்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைச்சதை பார்த்தோம். இங்க அருள்வாக்கு மூலமா நிறைய பிரச்சனைகளுக்கு உண்டான சொல்யூஷன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கேள்விப்பட்டு வந்தோம். நிறைய மக்கள் அதுக்குண்டான தீர்வுகளோட போறதையும் பார்த்தோம். மேலும் அமானுஷ்ய உலகம் நிகழ்ச்சியில இதே மாதிரி அமானுஷ்யங்கள் நிறைஞ்ச ஒரு இடத்துல உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.